ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகப்பிரசவம் ஆகும் சில வழிகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவாக இருக்க பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு ஒரு சில ஆசன பயிற்சிகள் இருக்குது. அந்த ஆசன பயிற்சியை 7வது மாதத்துலேருந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் கன்சீவாக இருக்கவங்க ஆசன பயிற்சி செய்து தான் சுகப்பிரசவம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் தான் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் மல்லாந்து படுத்தோ இல்லை மல்லாந்து படுத்துக்கிட்டே எழுந்திருக்கவோ கூடாது. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒருக்கழிச்சு தான் படுக்கணும். இப்படி ஒருக்கழிச்சு படுக்கும்போது தான் கருவோட வளர்ச்சிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருக்கழிச்சு படுத்துட்டு எந்திரிக்கும் போது கையை ஊன்றி தான் எந்திரிக்கணும். எதுக்கு ஒன் சைடாக படுக்க சொல்கிறோமோ, ஒன் சைடாக படுக்கும்போது உங்களோட வயிறு தளர்வாக இருக்கும். இதே மல்லாந்து படுத்திங்கன்னா வயிறு இழுத்த நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது கரு குழந்தையாக உருவாதில் சிக்கல் ஏற்படும். அதுபோல் மல்லாந்து படுக்கும்போது குழந்தைக்கு கொடி சுற்றிக்கொள்ளும். ஒரு கழிச்சு நீங்கள் படுத்திருக்கும்போது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே திரும்பக்கூடாது. எழுந்து உட்கார்ந்த பிறகு அடுத்த பக்கம் திரும்பி படுக்கலாம். இது சுகப்பிரசவத்துக்கு மிகவும் உதவும். இப்போல்லாம் அப்படி கர்ப்பிணிகள் யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல ஒன் சைடாக படுக்கிறத. அதனால தான் குழந்தையோட தலை திரும்புவதில் பிரச்சனை ஏற்படுது. தலை திரும்பாமல் இருந்துச்சுன்னா சிசேரியன் மூலமாக தான் பிரசவம் ஆகும். இந்த டைமில் எல்லாருமே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்தாலே சுகப்பிரசவமாகும். வீட்டு வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிட்டிங்கன்னா சுகப்பிரசவமாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எந்த வேலையும் செய்ய வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அடுத்து சுறுசுறுப்பானமே நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். கர்ப்பமானமே திடீர்னு யோகா செய்ய ஆரம்பிக்கக்கூடாது. வீடு கூட்டணும், துணி துவைக்கணும், அந்த மணிக்கு செய்யும் போது உங்களுக்கு வயிறு சுருங்கி விரியும் தன்மையே பெறும். இதுவே 8வது மாதத்தில் ரொம்ப கடினமான வேலை செய்யாமல் மிதமான வேலையில் முடிச்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுவதற்கு இடுப்பெலும்பையும் வலுவாக இருப்பதற்கும் உளுந்தம்பருப்பை உணவில் சேர்த்து கொள்ளணும். உளுந்து வடை, உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி போன்றவை எடுத்துக்கணும். அது மாதிரிக்கு வாரத்துக்கு 2 முறை வெந்தயக்களியை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தான் வேறு சாப்பாடை நீங்கள் சாப்பிடணும். வெந்தயக்களி எடுக்கும்போது உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக வாய்ப்புண்டு. டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட இடுப்பு, வயிறு, காலில் நல்லா சுடு தண்ணி காய வச்சு வெதுப்பாக இருக்கும்போது அதை ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும். அதுபோல் வாரம் 2 முறை சீரக கஷாயம் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் சீரகத்தை வெறும் வானொலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு 1 டம்ளராக வற்றி நீங்கள் அதை வடிகட்டி குடிக்கும் போது எலுமிச்சம்பழம் அளவு பனை வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எடுத்து அதில் போட்டு வெண்ணெயும் சேர்த்து நீங்கள் ஆற்றி குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். இதே மாதிரிக்கு 9 மாதம் பின்பு இடுப்பு, வயிறு வலிப்பது போல் இருந்துச்சுன்னா சீரகத்துக்கு பதிலாக சோம்பை வறுத்து கஷாயம் போட்டு குடிங்க. உங்களோட கை, கால் வீங்குவது போல் இருந்துச்சுன்னா பார்லி வாட்டரை போட்டு வச்சுக்கணும். தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீருக்கு பதிலாக பார்லி வாட்டரை நீங்கள் குடிக்கும் போது உப்பும் சர்க்கரையும் சேர்த்து குடிக்கணும். இந்த இது குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கை கால் வீக்கம் குறையும். டெய்லியும் குளிப்பதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வயிறு இல்லைன்னா இடுப்பு பகுதியில் நன்றாக தடவி ஊற விட்ட பின்பு குளிக்கணும். இப்படி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. அது மாதிரிக்கு குளிர்ச்சியான உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக வழக்கம் போல் சேர்க்கும் காய்கறியும் பழங்கள், தயிர், கீரை வகைகள்லாம் எடுத்துக்கங்க. இதை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து அதிகம் இருப்பதனால கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் வராமல் பிரசவத்துக்கு வழிவகுக்கும். அது மாதிரிக்கு மோர், ஜூஸ், சூப், கஞ்சி இதெல்லாம் அதிகமாக எடுப்பது நல்லது. இது உணவில் உள்ள நார்ச்சத்தை எளிதாக ஜீரணமாக்கும். உடல் சூட்டை தணித்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. இதை தவிர உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரிக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யுங்க. முடிந்த வரைக்கும் அதிகமான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.